நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மண்டல பூஜை சிறப்பாக நிறைவு பெற்ற கலச பிரதிஷ்டை, யாகசாலை பூஜைகள். தஞ்சை புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் முத்துப்பல்லாக்கு விழா, வானவேடிக்கை, மங்கள இசை வாத்தியங்களுடன் முத்துப்பல்லாக்கில் அம்மனின் திவ்ய காட்சி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத விடையாற்றி விழா, பிரம்மாண்டமான புஷ்ப பல்லாக்கில் அழகிய திருக்கோலத்தில் செங்கமலத்தாயார். திருநெல்வேலி சின்ன சங்கரன் கோயில் அருள்மிகு கோமதி அம்பாள் சங்கரலிங்க சுவாமி திருக்கோயிலில் ஆடித்தபசு திருவிழா, அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் லோபாமுத்திரை அம்பாள் தெப்பத்தில் 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை அடுத்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆனால் வருகின்ற 14ஆம் தேதி ஆவணி திருவிழா துவங்க உள்ளதால் 30 நாட்கள் மட்டுமே மண்டல பூஜை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மண்டல பூஜை நிறைவு பெறுவதை முன்னிட்டு ஆலயம் மின்விளக்கு மலர்களால் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சஷ்டி மண்டபத்தில் மகா சங்கல்பமும் யாகசாலை அமைத்து கலச பிரதிஷ்டை ஹோமங்களும் நடைபெற்றன. நிறைவாக மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்து திருக்கோயில் உள்பிரகாரமாக கும்பங்கள் எடுத்து செல்லப்பட்டு மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள், நடராஜர், விநாயகர் உட்பட அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனதார வழிபட்டனர். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் முத்துப்பல்லாக்கு பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. விடிய விடிய நடைபெற்ற வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில். இங்கு அம்மன் புற்றுமண்ணால் சுயம்புவாக இருப்பதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முத்துப்பல்லாக்கு விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு முத்துப்பல்லாக்கு பெருவிழாவை முன்னிட்டு ஆலயம் அழகாக அலங்கரிக்கப்பட்டது. முத்துப்பல்லாக்கு விழாவில் உற்சவர் அம்மனை ஆபரணங்கள் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு மின்விளக்கு மற்றும் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான முத்துப்பல்லாக்கில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்து புறப்பாடு தொடங்கியது. மங்கள இசை வாத்தியங்கள், வானவேடிக்கையுடன் நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். விழாவில் நாதஸ்வர இன்னிசை கச்சேரி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடி விடையாற்றி விழா சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக புஷ்ப பல்லாக்கில் ஸ்ரீ செங்கமலத்தாயார் அழகிய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். மன்னார்குடியில் புகழ்பெற்ற வைணவ திருக்கோவிலாக விளங்குகிறது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம். இங்கு தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் செங்கமலத்தாயாருக்கு ஆடி மாதம் திருவிழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டும் விழா சிறப்பாக துவங்கி பல்வேறு வாகனங்களில் தாயார் புறப்பாடு கண்டருளினார். அதன் தொடர்ச்சியாக வண்ண வண்ண மலர்களால் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் அம்மனை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். மகாலட்சுமி தேவி அலங்காரத்தில் ஸ்ரீ செங்கமலத்தாயார் புஷ்ப பல்லாக்கில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். அம்பாள் முற்றவெளி ராமானுஜர் சன்னதி வழியாக புறப்பட்டு தேரோடும் பிரகாரத்தில் வீதி உலா வந்தார். பின்னர் வானவேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ செங்கமலத்தாயாரின் விடையாற்றி விழா சிறப்பாக நடந்தேறியது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் 354வது ஆராதனை மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் உற்சவத்தில் மூலவருக்கு ஸ்ரீ பிரகலாத ராஜசுவாமி வெள்ளை யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளி பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் 354வது ஆராதனை மகோத்சவம் வைபவமாக நடைபெற்று வரும் நிலையில்
4ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பிரகலாத ராஜசுவாமியை சர்வலங்காரத்துடன் வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். சிறப்பு பூஜைகள், மலர்களால் அர்ச்சனை ஆகியவற்றை நடத்தி ஸ்ரீ பிரகலாத சுவாமிக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க சாமரம் வீசியபடி 4 பிரகாரங்களில் வலம் வந்த உற்சவ மூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை பக்தர்கள் கண்டு மனமகிழ்ந்தனர். திருச்சி காவிரி ஆற்றங்கரை வடத்துறை ஆற்றழகிய சிங்கர் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு நரசிம்மரின் திவ்ய தரிசனம் பெற்றனர். நரசிம்ம ஸ்தலங்களில் காட்டழகிய சிங்கப்பெருமாள், ஆற்றழகிய சிங்கப்பெருமாள், மேட்டழகிய சிங்கப்பெருமாள் ஆகிய 3 ஸ்தலங்கள் மிகவும் விசேஷமாக போற்றப்படுகின்றன. சிறப்பு பெற்ற இத்தலத்தில் ஜெகன் மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அஞ்சலி ஹஸ்தத்துடன் ஸ்ரீ நரசிம்மரின் மடியில் அமர்ந்தபடி திருக்காட்சி தந்தருள்கிறார். அத்தகைய ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் பெரிய திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆலய பிரகாரத்தில் பல்வேறு பழங்களால் நரசிம்மரின் திருவுருவம் வடிவமைத்து திருப்பாவடை சாற்றுமுறை சேவையும் நடைபெற்றது. இச்சேவையை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு மனம் மகிழ்ந்தனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற பட்டினத்தார் திருக்கோயிலில் குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக சுவாமி திருவீதி உலா கண்டருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருவொற்றியூரில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த பட்டினத்தார் ஜீவசமாதி திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டினத்தார் அவதார நட்சத்திரம் அன்று குரு பூஜை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்பாள் கோவிலில் இருந்து திருமுறை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்தியான பட்டினத்தாரை வண்ண மலர்கள் கொண்டும் கரும்புகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் குலுவிருக்கச் செய்து மகாதீபம் ஏற்றி சங்கு நாதம் முழங்க, கைலாய வாத்தியங்கள் மற்றும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க திருவீதி உலா நடைபெற்றது. எண்ணூர் நெடுஞ்சாலை வழியாக சென்று திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து உலா மீண்டும் சன்னதியை வந்தடைந்தது. திருநெல்வேலி சின்ன சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு விழா விமர்சையாக நடைபெற்றது. தெப்ப உலாவில் வலம் வந்த சுவாமி அம்பாளை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சின்ன சங்கரன் கோவிலில் அருள்மிகு கோமதி அம்பாள் சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆடித்தவசு திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழா நிறைவாக 3 நாட்கள் நடைபெறும் அம்பாசமுத்திரம் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் லோபாமுத்திரை அம்பாள் தெப்போற்சவம் துவங்கியது. 3ஆம் நாள் சுவாமி அம்பாள் தெப்பக்குள மண்டபத்தில் எழுந்தருள அர்ச்சனை மற்றும் மகாதீபாரத்தி காண்பித்தனர். பின்னர் தோளுக்கிணியானில் சுவாமி அம்பாள் புறப்பட்டு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவீற்றினர். கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் சுவாமி அம்பாள் 11 முறை தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி நாமக்கல் மோகனூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் 354ஆம் ஆண்டு ஆராதனை மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆசி பெற்றனர். திருநெல்வேலி குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் அலங்கார கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் 354வது ஆராதனை மகோத்சவத்தை முன்னிட்டு கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் பிருந்தாவனத்திற்கு பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர் உள்ளிட்டவைகளில் அபிஷேகம் நடத்தி சுவாமிகளுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து ஸ்ரீ கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. ஆராதனை விழாவில் ஹரிவாயு ஸ்துதி, ஸ்ரீ ராகவேந்திரரின் ஸ்தோத்திரம், மத்வநாம தாசர கீர்த்தனைகள், அரிகதாம்சசாரம் என பாடல்கள் பாடப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் 354ஆம் ஆண்டு ஆராதனை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடத்தி ஸ்ரீ ராகவேந்திரர், பிரகலாதன், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், நரசிம்மரை துளசி மற்றும் மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை நடைபெற்றது. பல்வேறு உபச்சாரங்களை அடுத்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் திவ்ய அருளாசி பெற்றனர்.
நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு கருட வாகன சேவை நடைபெற்றது. பக்தர்கள் கருட சேவையில் பெருமாளை தரிசித்து அருள் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத திருவோண நட்சத்திரம் அன்று கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சக்கரத்தாழ்வார், பத்மாவதி தாயார், தன்வந்திரி, லக்ஷ்மி ஹயக்ரீவர், சம்போன கோபாலன், காவேரி தாயார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு தீபம் காண்பித்தனர். பின்னர் உற்சவ பெருமாளை சர்வலங்காரத்தில் கருட வாகனத்தின் மீது எழுந்தருளச் செய்து அர்ச்சனை, பூஜைகள் நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். அதன் பிறகு கருட வாகனத்தில் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். பரமக்குடி 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலில் ஆடி பௌர்ணமி வருடாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் கருப்பண்ண சுவாமியை வேண்டி வணங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி புதுநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலில் ஆடி பௌர்ணமி மற்றும் வருடாபிஷேக விழாவையொட்டி கலச பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகள் நடைபெற்றன. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களை அடுத்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை மலர்களால் அலங்கரித்து தூபதீபம் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையை கண்டு மனமுருகி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியை தரிசித்தனர். திருச்சி முடுக்குப்பட்டி காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி திருவீதி உலா நடைபெற்றது. முக்கிய வீதிகளில் வலம் வந்த காளியம்மனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திருச்சி மாநகர் முடுக்குப்பட்டியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுடலை மாடன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் விழா விமர்சையாக நடைபெறுகிறது. விழா தொடர்ச்சியாக ஸ்ரீ காளியம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி அலங்கார வாகனத்தில் தீய சக்திகளை அழித்து இன்னல்களை போக்கி காக்கும் தெய்வமாக கையில் சூலாயுதத்துடன் கொலுவிருக்கச் செய்தனர். அதைத் தொடர்ந்து உலகநாதபுரம், சேதுராமன் பிள்ளை காலனி பகுதிகளின் வழியாக ஸ்ரீ காளியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் பகுதியில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவில் 16ஆம் ஆண்டு பால்குட விழா சிறப்பாக நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சேர்ப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் பகுதியில் பழமை வாய்ந்தது அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோயில். இங்கு ஆடி மாத 16ஆம் ஆண்டு பால்குட விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்து பக்தர்கள் பால்குடங்களை தலைமேல் சுமந்து எடுத்து வந்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக மங்கள வாத்தியங்கள், பம்பை, உடுக்கை சத்தத்துடன் அம்மன் உருவம் பதித்த கரகங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ பெரியபாளையத்தம்மனுக்கு சமர்ப்பித்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோதண்டராமர் ஆலயத்தில் கஜேந்திர மோட்ச நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமி உற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் கருட வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். அதன் பிறகு ஷோடசோபச்சாரங்கள் செய்து பெருமாளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ கோதண்டராமரை தோள் மீது சுமந்தபடி புஷ்கரணிக்கு அழைத்து வந்தனர். மேலும் பெருமாளிடமிருந்து பெறப்பட்ட சக்கரத்தை கொண்டு கஜேந்திரனின் காலை பிடித்த முதலையின் தலையை கொய்து கஜேந்திர மோட்சம் நிகழ்வு நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற நாமத்தை உச்சரித்தபடி பெரிய திருவடியில் காட்சி தந்த பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற ஆதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. கரூர் சுங்ககேட் தாந்தோணி ஆதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் என்பதால் மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பட்டாடை உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். தன்னை நாடி வரும் பக்தர்களை கண்ணில் கருணை ததும்ப உதட்டில் புன்சிரிப்புடன் அழகிய திருக்காட்சி புரியும் ஆதி மாரியம்மனுக்கு விசேஷ பூஜைகளுடன் அர்ச்சனை நடத்தி மகா தீபாராதனை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆதி மாரியம்மனின் திவ்ய தரிசனம் கண்டு பிறவி பெற்ற பாக்கியம் பெற்றனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று சௌபாகியம் வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். ஆடி மாதம் என்றாலே அம்மன் ஆலயங்கள் பல்வேறு உற்சவங்களால் களைகட்டும்.
அந்த வகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக ஆலய பிரகாரத்தில் அம்மனை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடத்தினர். அதையடுத்து தங்கள் குடும்பம் வளம் பெறவும் சௌபாகியம் வேண்டியும் பெண்கள் திருவிளக்கினை மங்கள பொருட்களால் அலங்கரித்து அம்மனின் திருநாமங்களை உச்சரித்தபடி அர்ச்சனை செய்து திருவிளக்கு பூஜையை பக்தியுடன் நடத்தினர். பின்னர் ஸ்ரீ வடபத்ரகாளியம்மனுக்கு மகா தீபாரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலியம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு அன்னாபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்ன அலங்காரத்தில் காட்சி தந்த அம்மனை தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மிகவும் புகழ்பெற்றது ஸ்ரீ நித்திய சுமங்கலியம்மன் ஆலயம். இங்கு 9ஆம் ஆண்டு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி 50 கிலோ அரிசியால் தயாரிக்கப்பட்ட அன்னம் கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாரத்தி காண்பித்தனர். அன்ன அலங்காரத்தில் அம்மனை காண ஆலயத்திற்கு வந்த ஏராளமான பக்தர்கள் தீபங்களை ஏற்றி வைத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனை தரிசித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயத்தில் ஆடித்தபசு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோயில். இங்கு ஆடித்தபசு விழாவையொட்டி மூலவர் துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. தீபாரத்தி காட்டப்பட்டதும் உற்சவர் அம்மனை ஆலய பிரகாரத்தில் சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வழிபாடு நடத்தினர். பின்னர் உற்சவர் துர்க்கையம்மன் திருவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத திருவிழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து அம்மன் அருள் வேண்டி வழிபட்டனர். கரூர் தெற்கு காந்தி கிராமத்தில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன். இங்கு ஆடி மாத பூஜைகளின் ஒரு பகுதியாக திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் செய்தனர். அதைத் தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் பெண்கள் திருவிளக்கினை அம்மனாக பாவித்து மங்கள பொருட்களால் அலங்கரித்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத பெண்கள் குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சித்து திருவிளக்கு பூஜை செய்தனர். பின்னர் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு மகா தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் கிராயூர் மகாமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு பால்குடம் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பக்தியுடன் அம்மனை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் கிராயூரில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில். இங்கு ஆடி மாத உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக பால் மற்றும் தீர்த்தக்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. மோகனூர் காவிரி ஆற்றில் புனித நீராடி பால்குடம் தீர்த்தக்குடங்களை பக்தர்கள் எடுத்து வர கோவில் பூசாரி வேலுடன் முன் சென்றார். பல்வேறு வீதிகளின் வழியாக வந்த ஊர்வலம் இறுதியாக ஆலயத்தை அடைந்தது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த புனித நீர் மற்றும் பாலால் ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்ணார கண்டு பக்தி பரவசமடைந்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மண்டல பூஜை சிறப்பாக நிறைவு பெற்ற கலச பிரதிஷ்டை யாகசாலை பூஜைகள். தஞ்சை புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலில் முத்துப்பல்லாக்கு விழா வானவேடிக்கை மங்கள இசை வாத்தியங்களுடன் முத்துப்பல்லாக்கில் அம்மனின் திவ்ய காட்சி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத விடையாற்றி விழா பிரம்மாண்டமான புஷ்ப பல்லாக்கில் அழகிய திருக்கோலத்தில் செங்கமலத்தாயார். திருநெல்வேலி சின்ன சங்கரன் கோயில் அருள்மிகு கோமதி அம்பாள் சங்கரலிங்க சுவாமி திருக்கோயிலில் ஆடித்தபசு திருவிழா அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் லோபாமுத்திரை அம்பாள் தெப்பத்தில் 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।